அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான டேஸ்ட்ல ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலை வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சாதமா செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்து எடுக்க அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ வறுத்து ரெடி பண்ற கருவேப்பிலை பொடி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாதம் செய்ய போறோம். அந்த அளவுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் வறுத்து அரைக்க போறோம். 1 கப்பு கருவேப்பிலைய தண்ணியில நல்லா அலசிட்டு ஈரப்பதம் இல்லாம ட்ரையா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட கருவேப்பிலையில ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வராது. இப்போ கடாயில சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு கருவேப்பிலை நல்லா வறுபட்டு மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வறுபட்டு வரணும். கலரும் மாறக்கூடாது. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வந்திருக்கணும். இதை எடுத்து ஒரு பிளேட்ல ஆற வச்சிருங்க. அதே கடாயில 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது லைட்டா கலர் மாறி வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதெல்லாம் வறுபட்டு வரும்போதே இது கூட 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து அது கூட வறுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து கருவேப்பிலை ஆற வச்சது கூட சேர்த்து இதையும் ஆற வைங்க. இது எல்லாமே நல்லா ஆறதுக்கு அப்புறம் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க. பாருங்க நல்லா ஆறதுக்கு அப்புறம் நான் மிக்சி ஜார்ல சேர்த்து வச்சிருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பாருங்க கருவேப்பிலை பொடி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அரைச்ச பொடி இந்த பக்குவத்துல இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். கருவேப்பிலை சாதம் கிளறதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்குங்க. அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குங்க. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாய் உடைச்சு சேர்த்துக்குங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சு பருப்பு எல்லாமே பொரிஞ்சு செவந்து வரணும். தாளிப்பு இப்ப பாருங்க எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டுல தினமும் வடிக்கிற புழுங்கலரிசி சாதம் தான் நான் வடிச்சு வச்சிருக்கேன். 1 கப் அளவு அரிசியில சாதம் வடிச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். இப்ப சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி எலுமிச்சம் பழத்தோட சாறு சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்து சாதத்தோட நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதாங்க, நல்ல அருமையான டேஸ்ட்ல கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி கருவேப்பிலை பொடி ரெசிபியும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் நான் இது கீழே கொடுக்குறேன். விருப்பப்பட்டீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.